ஹாய் நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா வாழைப்பூ பொரியல் தாங்க. சூப்பரான டேஸ்ட்டில் ஈஸியாக குயிக்காக பண்ணலாங்க இந்த ரெசிபி. இப்போ வாங்க நம்ம வாழைப்பூ பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் சூடானதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்து பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 1 கப் அளவு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிற வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பொன்னிற வர அளவுக்கு நல்லா வணக்கிட்டு இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா வாழைப்பூ நம்ம தேவையான அளவு எடுத்து கட் பண்ணி தண்ணியில் வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு நம்ம அந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. வணக்கிட்டு இருக்கிறப்பயே நம்ம வாழைப்பூ பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்ல எண்ணெயிலேயே நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் தண்ணி அதில் வாழைப்பூவில் இருக்குங்க. அதனால கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சு எடுத்துக்கலாங்க. இடையில தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், நல்லா வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணி இஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம தேங்காய் துருவல் தேவையான அளவு எடுத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டா அவ்வளோதாங்க, வாழைப்பூ பொரியல் ரெடிங்க. இப்போ நம்ம சாப்பிடலாங்க. நம்ம ரசம் சாதத்துக்கு தாங்க வாழைப்பூ பொரியல் காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. வாழைப்பூ பொரியல் உண்மையாலுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கேபி தேவ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா மிஸ் பண்ணிடுவீங்க. பாய் நண்பர்களே.